இந்த செய்தியினுடைய தலைப்பு பாவத்தின் தாக்கங்களும் கிறிஸ்துவின் மத்தியஸ்த பணியும். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இது பரிசுத்த ஆவியானவரால் மோசேயின் மூலமாக எழுதப்பட்டது. மோசே ஏன் எழுதுறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாயிருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து, படைத்த தேவனை ஆராதிக்காமல் பல அந்நிய நாடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளைப் போல அந்நிய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு வீணான தேவர்களை வழிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ அந்த சமயத்தில், கானானுக்கு போகக்கூடிய அந்த சமயத்தில் தான் தேவனை விட்டு முழுவதுமாய் பின்வாங்கி போய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கடவுளை ஆராதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவ பயமற்று தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். அவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையாகிய கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை அது அழியாதது, அது நிறைவேறும், கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஆதியாகம புத்தகத்தை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுகிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, முதல் 2 அதிகாரம் படைப்பை குறித்து பேசுகிறது. தேவன் முழு படைப்புகளையும் 6 நாளைக்குள்ளே உண்டாக்கினார். எல்லா படைப்புகளையும், பரலோகம், நரகம், பிசாசானவன், தூதர்கள் அனைத்தையும் தேவன் 6 நாளைக்குள்ளே படைத்தார். 6 நாளைக்கு முன்பாகவோ 6 நாளைக்கு வெளியவோ தேவன் ஒரு சிறிய படைப்பை கூட படைக்கவில்லை. 6 நாளைக்குள் முழு உலகத்தையும், அனைத்து படைப்புகளையும் தேவன் உண்டாக்கினார். அனைத்து படைப்புகளையும் நல்லது என்று கண்டார். கடவுள் பிசாசை படைக்கும் பொழுதும் பிசாசு நல்லது என்று கண்டார். கடவுள் சர்ப்பத்தை உண்டாக்கும் பொழுதும் சர்ப்பம் நல்லது என்று கண்டார். இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முதல் முறையா பாவத்தை குறித்து படிக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் உலகத்தில் முதல் முறையாக மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து படிக்கிறோம். முதல் முறையாக பாவத்தின் மீதான தேவனுடைய கோபத்தை குறித்து வாசிக்கிறோம். முதல் முறையாக அந்த தேவ கோபத்திற்கான மீட்பாகிய கிறிஸ்துவின் பரிகார பலியை குறித்தும் நாம் இந்த 3ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். இந்த ஒவ்வொரு விசுவாசியும் முதல் 3 அதிகாரத்தை விளங்கிக் கொள்வது, படிப்பது மிக அவசியமான ஒரு காரியம். ஒரு கேள்வி, ஏன் கடவுள் சாத்தானை உண்டாக்கினார்? ஏன் தேவன் பாவத்தை அனுமதித்தார்? இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பதில், தேவன் தன்னுடைய மகிமைக்காக பிசாசானவனை உண்டாக்கினார். தேவன் தன்னுடைய மகிமைக்காக பாவத்தை உலகத்தில் பிரவேசிக்க அனுமதித்தார். அப்படி என்றால் கடவுள் பாவத்திற்கு காரணரா? இல்லை, தேவன் பாவத்திற்கு காரணர் அல்ல. காரணம், தேவன் அவர் பரிசுத்தமானவர், பாவம் செய்யாத தூய்மையானவர். எனவே ஏன் பாவத்தை உலகத்தில் அனுமதித்தார்? அது தேவனுடைய ஞானம், அது தேவனுடைய சர்வ இறையாண்மை. அந்த பாவத்தின் மூலமாய் வீழ்ச்சியுற்ற தேவ கோபத்திற்குள்ளாய் அடைக்கப்பட்டிருக்கிற மனிதனுடைய மீட்பில் கிறிஸ்துவனுடைய சிலுவை மகிமை வெளிப்படுவதற்காகவே தேவன் பாவத்தை உலகத்தில் அனுமதித்திருக்கிறார். பாவத்திற்கு யார் காரணர்? முதல் பதில், தேவன் காரணர் அல்ல, அவர் அனுமதித்தார், அவ்வளவுதான். பின்பு யார் காரணர்? வேதம் 3 பதில்களை கொடுக்கிறது. பாவத்திற்கு முதல் காரணர் பிசாசானவர். 1 யோவான் 3:8 வாசிக்கும் பொழுது அங்க சொல்றார், ஆதி முதற்கொண்டு பிசாசானவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். 2வது, பாவத்திற்கு யார் காரணர்? ரோமர் 5:12 சொல்கிறது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது, அந்த மனிதன் ஆதாம். 3வது யார் காரணர்? சங்கீதம் 51:4 சொல்கிறது, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். 3வது காரணர் நான், நீங்களும் நானும் தான் நம்முடைய பாவத்திற்கு காரணர். சரியா? இங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இப்ப தேவன் படைத்த அனைத்து படைப்புகளும் அது நல்லது என்று கண்டார். அது பாவமற்ற படைப்புகள். இங்க பார்க்கும் பொழுது ஒரு சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருக்கிறது. தந்திரம் சொன்னா அது பாவம் கிடையாது, அது விவேகம் சொல்லி அர்த்தம். எல்லா மிருகத்தை காட்டிலும் கடவுள் சர்ப்பத்தை மிக விவேகமானதாக தந்திரம் உள்ள ஒரு படைப்பாக மாற்றினார். இங்க தந்திரம் சொல்லி பார்க்கும் பொழுது சர்ப்பம் பாவம் செஞ்சிச்சா? அப்படி கிடையாது. எல்லா மிருகத்தை விட சர்ப்பம் கொஞ்சம் ஞானம் மிக்கது, கொஞ்சம் விவேகமானது. ஆனால் பிசாசானவன் அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். சாத்தான் அந்த சர்ப்பத்தின் மூலமாய் பாவத்தை மனுக்குலத்திற்குள்ளாக கொண்டு வருகிறான். நல்லா கவனிக்கும் பொழுது எப்படி சர்ப்பம் பேசும்?
பாம்பு பேசுமா? ஒருபோதும் பேசாது. ஆனா எப்படி பேசுது? எப்படி பிலேயாமுக்கு தேவன் தன்னுடைய நியாயத்திற்கு உணர்த்துவதற்கு கழுதையை பேச வைத்தாரோ, அதே போல இந்த இடத்திலேயும் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய மகிமைக்காக சர்ப்பத்தை பேசுவதற்கென்று கடவுள் அனுமதித்திருக்கிறார். எல்லாமே தேவன் அனுமதிக்கிறார். ஏன் பிசாசு பாவம் செஞ்சான்? ஏன் பிசாசு அப்பொழுதே அழிக்கப்படல? ஏன் தேவன் நரகத்தை உண்டாக்கினார்? ஏன் சிலரை நரகத்திற்கு அனுப்புகிறார்? ஏன் சிலரை தேவன் ரட்சிக்கிறார்? ஏன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது அப்பொழுதே ஆதாம் ஏவாளை அழித்து முழு மனுக்குலத்தின் நரகத்திற்கு தள்ளவில்லை? எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தமது சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். கடவுள் தம்முடைய சித்தத்தின்படி தமது ஆலோசனையின்படி இந்த உலகத்தை அவர் ஆட்சி புரிகிறார். சரியா? இடத்துல பார்க்கும் பொழுது சர்ப்பத்தினுடைய சத்தம் அது பிசாசினுடைய சத்தம். இங்க பிசாசானவன் யார்கிட்ட முதல்ல பேசுறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். பிசாசு சொல்றான், நீங்கள் நீங்கள் நீங்கள். இப்ப நீங்கள்லாம் எத்தனை பேர்? நீங்கள்லாம் 2 பேர். இங்க 2 பேர் யார் யார்? ஆதாமும் ஏவாளும். ஆனா பிசாசு யார்கிட்ட பேசுறான்? ஏவாள் கிட்ட பேசுகிறான். பிசாசு ஆதாமிடம் பேசாமல் ஏவாளிடம் பேசுகிறான். பிசாசு ஏவாளிடம் பேசும்போது பக்கத்துல யார் இருக்கிறார்? ஆதாம் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னொரு சர்ப்பம் விசித்திரமாக ஆச்சரியமாக இதுவரைக்கும் தேவன் படைத்த படைப்புக்கு முரண்பாடாக ஒரு சர்ப்பம் பேசுகிறது என்றால் அங்க ஆதாம் தான் ஒரு ராஜாவாக தலைவனாக இடைமறித்து அந்த சர்ப்பத்தை அடக்கி இருக்க வேண்டும், ஆளுகை செஞ்சிருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவனை நோக்கி ஓடி இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் படைத்தீர், எல்லா மிருகமும் பேசாது, ஆனா விசித்திரமாக ஒரு மிருகம் பேசிட்டு இருக்கு, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஆதாம் தேவனை நோக்கி ஓடி இருக்கணும். அல்லது தன் மனைவியோடு இன்னொரு பிசாசானவை பேசும் பொழுது, தன் மனைவியோடு ஒரு மிருகம் பேசும் பொழுது அங்கு இடைமறித்து ஆதாம் தன் மனைவியை அடக்கி ஆளுகை செய்திருக்க வேண்டும். ஆனால் ஏவாளுக்கு பின்பாக ஆதாம் நின்று கொண்டு தன் மனைவியிடம் பிசாசு பேசுவதை கேட்டு உரையாடுவதை ரசித்துக் கொண்டிருக்கிறான். அங்கு ஆதாமின் தலைமைத்துவம் முறியடிக்கப்படுகிறது. பெண் தன்னுடைய தலைமைத்துவத்தை ஏறெடுத்துக் கொள்கிறாள். பெண் தான் தலைவியாக, தான் ஆளுகை செய்கிறவளாக, குடும்பத்திலும் திருச்சபையிலும் பெண் தலைமைத்துவம் அங்குதான் மேலோங்குகிறது. காரணம் பாவத்தினுடைய விளைவு. கடவுள் முதல் முறையாக நீ சகல கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது என்ற கட்டளையை ஆதாமுக்கு மட்டுமே கொடுத்தார், ஏவாளுக்கு அல்ல. ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆதாமிடம் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். எனவே ஏவாளுக்கு தேவனுடைய வார்த்தை கற்பிக்க வேண்டும் என்றால் ஒன்று தேவன் தான் கற்பிக்கணும், அல்லது தன் புருஷன் தான் கற்பிக்கணும். புரியுதா? ஏவாளுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிக்கணும்னா ஒன்று தேவனாக இருக்கணும், இல்லைன்னா ஏவாளுடைய புருஷனாக இருக்கணும். ஆனா 2 பேரை தவிர பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமா ஏவாளிடம் இறையலை பேசி கொண்டிருக்கிறான், தேவனை குறித்து பேசி கொண்டிருக்கிறான். ஏவாள் என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்று தன் புருஷங்கிட்ட ஓடி இருக்கணும். தன் புருஷங்கிட்ட ஓடி தன் புருஷனை பாதுகாப்பிற்காக அழைத்திருக்க வேண்டும், அல்லது தேவனை நோக்கி ஓடி இருக்க வேண்டும். ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறார். தேவன் ஆதாமை படைக்கிறார், ஆதாமுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். ஆதாம் தன் மனைவியையும் மிருகங்களையும் ஆளுகை செய்ய வேண்டும். யார் தான் ஆளுகை செய்யணும்? ஆதாம் தன் மனைவியையும் மிருகத்தையும் அது சகல தோட்டங்களையும் அனைத்து விலங்குகளையும் ஆதாம் தான் ஆளுகை செய்யணும். இதுதான் கடவுள் உண்டாக்கின ஆர்டர், முறை. ஆனா இந்த முறையை சாத்தான் இங்க மாற்றுகிறான். எப்படி மாற்றுகிறான்? ஆதாம் தன் மனைவியை ஆளுகை செய்வதை விட தன் மனைவி ஆதாமை ஆளுகை செய்வதற்கு பிசாசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து கடவுளை ஆளுகை செய்வதற்கு பிசாசானவன் தந்திரமாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். தேவன் படைத்த அந்த முறைமை இங்கு மாற்றப்படுகிறது. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்னைக்கும் குடும்பத்திலும் திருச்சபையில். குடும்பத்தில் ஏன் மனைவி மேலோங்கி நிற்கிறார்? காரணம் புருஷனுடைய கோழைத்தனம். புருஷன் தன்னுடைய அதிகாரத்தையும் தலைமைத்துவத்தையும் பயன்படுத்த மறுக்கும் பொழுது மனைவியானவள் தன்னுடைய தலைமைத்துவத்தை கையில் எடுத்துக் கொள்கிறாள். அது பாவத்தினுடைய விளைவு, பிசாசினுடைய தந்திரம். அதே போல திருச்சபையிலும் ஆண்கள் போதகராக பணியாற்ற வேண்டும், ஆண்கள் பிரசங்கிக்க வேண்டும். இது தேவன் படைத்த முறைமை. ஆணினுடைய தலைமைத்துவம் அபகரிக்கப்படும் பொழுது
அந்த குடும்பத்தில் திருச்சபையில் விளைவு படு மோசமானதாக மாறும். 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஏவாளை உண்டாக்கும் பொழுது ஆதாம் தன் மனைவியை பார்த்து கவிதை பாடுகிறான். என்ன பாடுகிறான்? இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் என் மாம்சமும் ஆனவள் என்று தன் மனைவியை நேசித்து மனைவிக்காக கவிதை பாடின ஆதாம் இப்பொழுது பிசாசானவன் தன் மனைவியோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது தன் மனைவி கனியை புசித்து சாவாளா சாவ மாட்டாளா என்பதை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கோழைத்தனமான ஆதாமாக மாறுகிறான். தேவன் சொல்லிட்டார், பழத்தை சாப்பிட்டேன்னு சொன்னா சாகவே சாவார். இங்க ஆதாம் என்ன செய்யறான்? தேவன் சொன்னார், எனவே தன் மனைவி அவள் சாவாளா சாவ மாட்டாளா சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். பாவத்தில் தன் மனைவியை மரிக்க செய்கிற அளவிற்கு, தன் மனைவியை விட்டு கொடுக்கிற அளவுக்கு பாவம் உள்ளுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. இடத்துல நம்ம சிந்திக்கும் பொழுது 3 விஷயத்தை அடிப்படையாக பார்க்க போறோம். பாவம் ஏற்படுத்துகிற தாக்கங்கள், எவ்வாறு பிசாசானவன் பாவத்தை உள்ளுக்குள் கொண்டு வருகிறான், ஒரு மனிதனை எவ்வாறு பிசாசானவன் பாவம் செய்வதற்கு தூண்டுகிறான், அந்த பாவம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற தாக்கங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். இந்த இடத்துல சிந்திக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் மரிப்பதற்கு முன்பாகவே பாவம் செய்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் பிசாசு ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். பாவம் சிங்கத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இங்க நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி பாவம் உள்ளே பிரவேசிக்குதுன்னு சொன்னா, ஒரு சிங்க குட்டி வீட்டுக்குள்ள அமைதியாக வருகிறது. அதை ஆதாமும் ஏவாளும் அந்த சிங்கக்குட்டியை பராமரித்து பாதுகாத்து அதோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிங்கக்குட்டிக்கு தீனி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த சிங்கக்குட்டி வேகமாக வளருகிறது, மிகப்பெரிய சிங்கமாக மாறுகிறது. கடைசியில் அந்த சிங்கம் இருவரையும் கொல்லுகிறது. இப்படிதான் பாவம் உள்ளுக்குள்ள பிரவேசிக்கிறது. எடுத்த உடனே அந்த சிங்கம் 2 பேத்தையும் கொள்ளாது. ஃபர்ஸ்ட் அந்த சிங்கம் 2 பேர்த்தோட விளையாடும். விளையாடிட்ட பிறகுதான் 2 பேர்த்துக்கும் மரணத்தை கொடுக்கும். அதே போலதான் பாவத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வருவதற்கு முன்பாக, பாவத்தின் மூலமாய் மரணத்தை பிசாசானவன் கொண்டு வருவதற்கு முன்பாக அதற்கென்று எல்லாவற்றையும் அங்கே ஆயத்தப்படுத்துகிறான். இப்படியெல்லாம் நீ பாவம் செய்யலாம், இப்படியெல்லாம் இந்த பாவனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படியெல்லாம் ஒரு விசுவாசியை செய்கிற பாவம் தேவனை தாக்குகிறது என்ற விஷயத்தை பரிசுத்த ஆவியானவரின் கற்றுக் கொடுக்கிறார். ஆதாமுக்கு தேவன் 3 பொறுப்புகளை கொடுத்தார். ஒன்று, ஆதாம் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியுடைய பணி என்ன? தேவன் ஆதாமுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை தன் மனைவிக்கு போதித்திருக்க வேண்டும். ஆனால் அதை ஆதாம் தவறிவிட்டான். தீர்க்கதரிசியாக ஆதாமுக்கு தேவன் கொடுத்த பணியை அவன் நிராகரித்தான். 2வது, தேவன் ஆதாமுக்கு ஆசாரியன் என்கிற பணியை கொடுத்திருக்கிறார். ஆசாரியனுடைய பணி என்னவென்றால் தன் மனைவியையும் மிருகத்தையும் தோட்டத்தையும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கு அசிங்கமான அருவருப்பான ஒரு மிருகம் பரிசுத்தத்திற்கு எதிராக பாவத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்த ஆதாம் இடைமறித்து தன் மனைவியையும் அந்த தோட்டத்தையும் அவன் பராமரித்திருக்க வேண்டும். ஆனால் ஆசாரிய பணியையும் ஆதாம் தவறிவிட்டான். அடுத்தது, ஆதாமுக்கு ராஜா பணியை தேவன் கொடுக்கிறார். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற கட்டளை ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தோட்டத்தையும் தன் மனைவியையும் அனைத்து மிருகங்களையும் அவன் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தான் ஆளுகை செய்வதை விட்டுவிட்டு, தான் அந்த சர்ப்பத்தை ஆளுகை செய்வதை விட்டுவிட்டு, தான் மனைவியை ஆளுகை செய்வதை விட்டுவிட்டு, இப்பொழுது சர்ப்பத்தினாலும் தன் மனைவியினாலும் ஆதாம் ஆளப்படுகிறான், அடிமையாக செல்கிறான், ராஜா அடிமையாக மாறுகிறான். ஆதாம் தனது தீர்க்கதரிசி பணியையும் ஆசாரிய பணியையும் ராஜா பணியையும் இழந்து போனவனாய், சீர்குலைத்து போட்டவனாய் அங்கு பாவியாய் நின்று கொண்டிருக்கிறான். அதே போல வம்சத்திலே பிறந்த நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்த திட்டங்களையும் அந்த பணிகளையும் நிராகரித்து தீர்க்கதரிசியாக கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக, ஆசாரியனாக நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு பதிலாக, தேவனுடைய சர்வ இறையாண்மை கீழ்ப்படிந்து குடும்பத்தையும் திருச்சபையும் வேதத்தின் அடிப்படையில் ஆளுகை செய்வதற்கு பதிலாக நாம் ஆதாமின் பிள்ளைகளாய் இந்த 3 பணிகளையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆதாமின் மூலமாக இழந்து போன இந்த 3 மத்தியஸ்த பணிகளையும் 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக முழுமையாக நிறைவேற்றினார்.
இரண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக முழுமையாக நிறைவேற்றினார். ராஜாவாக முழுமையாக நிறைவேற்றி இன்றும் அவர் தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, ராஜாவாக இன்றைக்கும் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆதாம் இழந்து போன அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகவே நமக்குள் அடங்கி இருக்கிறது. பாவத்தின் முதலாவது தாக்கம் பாவம் தேவனுடைய ராஜரிகத்தை நிராகரிக்கிறது. பாவம் தேவன் ஆளுகிறார் என்பதை நிராகரிக்கிறது. நல்லா கவனிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, 2ஆம் அதிகாரம் முழுமையாக வாசிக்கும் பொழுது அடிக்கடி ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர். 5ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய மையப்பகுதி தேவனாகிய கர்த்தர். 7ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். 8ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். 9ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். 16ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். 18ஆம் வசனம் பின்பு தேவனாகிய கர்த்தர். 19ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். 21ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். 22ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர். இப்ப கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துறார்? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் என்றால் ஆளுகிறவர் என்று அர்த்தம். இப்ப கடவுள் தன்னை எப்படி காண்பிக்கிறார்? நான் தேவன், நான் ஆளுகிறவர் என்பதை காண்பிக்கிறார். ஆனால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பிசாசானவன் கடவுளை எப்படி காண்பிக்கிறான் சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றான். பிசாசு எந்த வார்த்தையை நீக்கி போட்டான்? கர்த்தர் என்ற வார்த்தையை தூக்கி எறிந்து விட்டான். தேவன் என்ற வார்த்தையை மட்டுமே இங்க பயன்படுத்துகிறான். பிசாசானவன் தேவன் ஆளுகை செய்கிறவர் என்பதை நிராகரிப்பதற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தந்திரம் மூலமாய் சொல்லிக் கொடுக்கிறான். அவன் பிசாசானவன் என்ன சொல்றான்? அவனுடைய திட்டம் எல்லாம் என்ன? பிசாசு விழுவதற்கு முன்பாக பரலோகத்திலே வாழும் பொழுது பிசாசு தன்னை ராஜாவாக தேவனுக்கு சமமானவனாக நினைக்க முயற்சித்தான். ஆனால் தோற்று போனான். இப்ப அவனுடைய ஆசைய, நான் தேவனுக்கு சமமானவனாக இருக்கணும் என்ற ஆசைய தோற்று போனதின் மூலமாக இப்போ ஆதாம் ஏவாள் மூலமாக நிறைவேற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை முயற்சித்த பிசாசானவன் அதில் தோற்று போனால் இப்பொழுது ஆதாமையும் ஏவாளையும் நீங்கள் தேவனுக்கு சமமாக மாற முடியும், நீங்கள் தேவனுடைய ராஜரிகத்திற்கு இணையானவர்களாக மாற முடியும், நீங்கள் தேவனை ஆளுகை செய்ய முடியும் என்ற தவறான தந்திரம் உள்ள பாவத்தை பிசாசனம் உள்ளுக்குள்ள கொண்டு வருகிறார். தேவன் தன்னை தேவனாகிய கர்த்தராக வெளிப்படுத்தினார். பிசாசானவன் வெறுமனை கர்த்தர் என்ற வார்த்தையை தூக்கி போட்டுவிட்டு தேவன் என்ற வார்த்தையை இங்க சொல்லிக் கொடுக்கிறார். அதை ஏவாள் நம்ப ஆரம்பிக்கிறார். ஏவாள் சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம், ஸ்திரீ சர்பத்தை பார்த்து. இங்க ஆதாம் தான் சர்பத்தோடு பேசியிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனால் ஆதாம் அமைதி காக்கிறான். ஆதாம் அமைதி காக்கும் பொழுது ஸ்திரீ தன் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறாள். ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இங்க ஏவாள் என்ன சொல்லி இருக்கணும்? தேவனாகிய கர்த்தர் சொன்னார்னு சொல்லி இருக்கணும். ஆனா ஏவாள் என்ன சொல்றா? பிசாசு கடவுளை எப்படி காண்பிக்கிறானோ அதை அப்படியே நம்பி தேவனை பற்றிய தவறான பார்வையோடு வெறுமனே தேவன் சொன்னார் என்று சொல்லுகிறார். கடவுள் ஆளுகிறவர் அல்ல என்பதை ஏவாளும் ஆதாமும் நம்ப ஆரம்பித்தார்கள். பாவம் என்ன? பாவம் ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன? எவ்வாறு பாவம் நம்மை வஞ்சிக்கிறது என்றால், கடவுள் ஆளுகை செய்யவில்லை, தேவன் ராஜரிகம் உள்ளவர் அல்ல, உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் ராஜா, உன் இஷ்டத்தின்படி செய், நீ செய்வதுதான் சரி. இந்த உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கிறது,
நீ நல்லது செஞ்சால் நன்மை நடக்கும், தீமை செஞ்சால் தீமை நடக்கும். உன்னுடைய பலத்தின் மூலமாய் நீ சுகமாய் வாழலாம், உன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாய் நீ சுகமாய் வாழலாம், உன்னுடைய வேலையின் மூலமாய் நீ சுகமாய் வாழலாம், நன்றாய் வாழலாம். கடவுளுடைய ஆளுகை உனக்கு தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் அதிபதி. இஷ்டத்தின்படி வாழ். நீ நன்றாக புசி, நன்றாக குடி, நன்றாக திருப்தியாக இரு. உன்னுடைய கொஞ்ச கால வாழ்க்கையை நீ மனரம்யமா சந்தோஷமா இஷ்டத்தின்படி வாழ் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய தத்துவம். அது ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் கொண்டு வந்த தவறான கோட்பாடு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் ஒருவரை ஆளுகை செய்கிறார். தேவனும் பிசாசும் சேர்ந்து உலகத்தை ஆளுகை செய்யவில்லை. தேவனும் ஆதாமும் சேர்ந்து உலகத்தை ஆளுகை செய்யவில்லை. அல்லது மனிதன் உலகத்தை ஆளுகை செய்யவில்லை. இந்த ராஜாக்கள் உலகத்தை ஆளுகை செய்யவில்லை. ஒரே ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்தின் மீது ஒரே ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார். அவர் தேவன். தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்கிறார். அந்த தேவன் முழு நட்சத்திரங்களையும் எண்ணி இருக்கிறார். அதே தேவன் நம்முடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் எண்ணி இருக்கிறார். மிகப்பெரிய படைப்பு முதல் சிறிய படைப்பு வரைக்கும், கண்ணுக்கு தெரியாத படைப்புகள் அனைத்தையும் கடவுள் ஒருவரே தன் சித்தத்தின்படி ஆளுகை செய்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் எளிமையாக பாவம் செய்ய முடியும். உடைய வாழ்க்கையில எப்போ கடவுளை குறித்த பயம் இல்லையோ, கடவுள் என்னை ஆளுகிறார், அவர் ராஜா, நான் அவர் கீழ்ப்படிய வேண்டும், அவர் ராஜாவா இருக்கிறபடியினால் அவர் கொடுத்த வேத அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எப்பொழுது நீங்கள் நினைவில் கொள்ளவில்லையோ அப்பொழுது நீங்கள் பாவம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லது நீங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவன் ஆளுகிறவர் அல்ல, நான் தான் ஆளுகிறேன், நான் தான் கடவுள் என்பதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். பாவம் என்பது தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தை எட்டி உதைத்து கடவுளை அங்கிருந்து தள்ளிவிட்டு நாம் அங்கு உட்கார முயற்சிப்பதுதான் பாவம். இதுதான் பாவம்னு சொல்றான். மோசையை போய் சொல்லும் போது பாவம் கேட்கிறான், நான் உங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அவர் யார்? எகிப்திற்கு நான் தான் ராஜா, நான் சொல்வதுதான் சட்டம், உங்கள் தேவன் சொல்வதை நான் கேட்க முடியாது, நான் தான் ராஜா என்பதை போலதான் என்று பார்வோன் சொல்வது போலதான் நீங்களும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு அவர் யார்? அவருடைய வார்த்தை தான் கேட்க முடியாது. என் இஷ்டத்தின்படி, என் விருப்பத்தின்படி தான் வாழ முடியும். வேதத்திற்கு ஒருபோதும் கீழ்ப்படிய முடியாது. என் வாழ்க்கைக்கு நான் தான் அதிபதி என்ற பாவம் உள்ள தந்திரம் உள்ள கோட்பாட்டை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்துல பிசாசானவன் கொண்டு வந்த தாக்கம் என்ன, பாவம் கொண்டு வந்த தாக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதன் தன்னை தேவனுக்கு சமமானவனாக நிறுத்துகிறான். மனிதன் தேவனை விட தான் பெரியவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். எனவேதான் இன்னைக்கு எவ்வளவு விக்கிரக ஆராதனைகள், எவ்வளவு மனிதர்கள் தன்னை சாமியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் எப்படி சாமியா மாற முடியும்? மனுஷன் எப்படி கடவுளாக மாற முடியும்? அவன் படைப்பு, அவன் மரித்து போகக்கூடியவன், அவன் ஆத்துமா அழியக்கூடியது, அந்த ஆத்துமா நரகத்திற்கு போகக்கூடியது, அவருடைய வாழ்நாள் எல்லாம் சஞ்சலம் உள்ளது. இப்படிப்பட்ட மனிதன் தன்னை எப்படி கடவுளாக மாற்ற முடியும்? எவ்வளவு பாவ முட்டாள்தனத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே உண்டு பண்ணின தாக்கம், விக்கிரகாராதனை பெருகியது. ஒரே தேவனை விட்டுவிட்டு ஒரே தேவன் ஆளுகிறார் என்பதை மறுதலித்து அனைத்து மரங்களையும் கற்களையும் உயிரற்ற படைப்புகளை கடவுளாக வணங்கி கொண்டு தன்னை கடவுளாக நினைத்துக் கொண்டு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. மனிதனுடைய சிந்தனை எல்லாம் எதுவாக இருக்கிறது தெரியுமா? மனு குலத்தினுடைய சிந்தனை விருப்பமெல்லாம் என்ன தெரியுமா? கடவுள் ஒருவர் இருக்கக்கூடாது. இவெல்லாம் சொல்றான், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் விருப்பம்லாம் என்ன தெரியுமா? கடவுள் இருக்கக்கூடாது, கடவுள் இல்லாத உலகம் வேண்டும். கடவுள் இருந்திருந்தான்னு சொன்னா நான் ஒரு கீழ்ப்படினுமே. கடவுள் இருப்பாருன்னு சொன்னா நான் சுதந்திரமா பாவம் செய்ய முடியாதே. எனவே கடவுளை நான் சாகடிக்கணும், கடவுள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய திட்டம், விருப்பம். மனிதன் நாள்தோறும் தன்னை கடவுளாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் நாள்தோறும் தேவனுடைய சிங்காசனத்தில் அமருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பாவம் செஞ்ச பிறகு ஆதாமை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறார் கடவுள். ஆதாம், நீ விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ?
ஏன் புசித்தன்னு சொல்லி கேட்கும்போது ஆதாம் சொல்றான், நீர் உண்டாக்கின ஸ்திரீ கொடுத்தார். என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க ஒழுங்கா அந்த உலகத்தை ஆளுகை செய்யவே கிடையாது. நீ ஏன் ஸ்திரீயை உண்டாக்குனீங்க? நீ சர்ப்பத்தை தடுத்திருக்கணும், நீ என் மனைவியை தடுத்திருக்கணும். நீர் சரியாக ஆளுகை செய்யவில்லை, எனவே உம்முடைய ஆளுகை நான் ஏற்றுக்கொண்டேன். நீர் உண்டாக்கின ஸ்திரீ. பிரச்சனை என் மனைவி கிட்ட கிடையாது, பிரச்சனை உம்மகிட்ட தான். என் மனைவி மட்டும் பாவம் செய்யல, என் மனைவியை படைச்சிங்கல்ல, நீங்களும் தான் பாவம் செஞ்சீங்க. யாரை குற்றப்படுத்துகிற ஆதாம்? தேவனை குற்றப்படுத்துகிறான். ஏவாள்கிட்ட கேட்குறா, ஏவாள் ஏன் இப்படி பண்ண? ஏவாள் சொல்றா, இந்த சர்ப்பம் வஞ்சித்ததுன்னு சொல்லலை, நீர் உண்டாக்கின சர்ப்பம் வஞ்சித்தது. இப்போ ஆதாம் ஏவாளுடைய குற்றச்சாட்டுகள் யாரை நோக்கி போகுது? கடவுளை, தேவனை நோக்கி போகிறது. அங்கே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை மன்னிச்சிருங்க சுவாமின்னு சொல்லி கடவுளுடைய பாதத்தில் விழுந்து மன்றாடலை. தன் பாவத்தை மறைக்க, தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாம தன்னுடைய பாவத்தை மறைத்து தன்னை நீதிமானாக காண்பிப்பதற்கு தேவன் மீது பழி சாட்டுகிறார். இதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டிருக்கிறான். உண்மையாக ஒரு மனிதன், ஒரு பாவி தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் பாவத்தை மறைப்பதற்கு அவர்கள் மற்றவர்கள் மீது பழி சாட்டுவார்கள். இந்த பிரச்சனை ஒவ்வொரு மனம் திரும்பாத மனிதனுடைய இருதயத்தில் ஆழமாக இயற்கையாகவே பதிந்திருக்கிறது. அவன் பாவத்தை ஒத்துக்கொள்ள முடியாது. நான் பாவி, அவன் மனம் திரும்பணும்னு சொல்லி ஒத்துக்கொள்ளவே முடியாது. அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அதை மறைக்க முயற்சிப்பான். மறைக்க முடியலையா, தேவனை குற்றச்சாட்ட முயற்சிப்பான். தேவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் திருச்சபையின் மீது பழிய போட ஆரம்பிப்பான். இது அவனுடைய பிரச்சனை கிடையாது, பிசாசானவை உள்ளுக்குள்ள கொண்டு வந்த பாவத்தின் வஞ்சகம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனம் திரும்புகிறோம் சொல்லி எச்சரித்து பார்த்து கொள்ளுங்க. மெய்யாக உங்களுடைய வாழ்க்கையில உங்க பாவத்தை ஒத்துக்கொள்றீங்களா? அறிக்கை செய்றீங்களா? ஆமாண்டவரே பாவியாக என்பது கிருபையாகன்னு சொல்லி கெஞ்சுறீங்களா? அல்லது உங்கள் பாவத்தை மறைப்பதற்கு மற்றவர்களை பழிசாட்டி கொண்டிருக்கிறீர்களா? மிகப்பெரிய ஆபத்து. மனம் திரும்புங்க. ஆதாம் தேவனுடைய ராஜரிகத்தை எதிர்க்கிறான், கடவுளுடைய ஆளுகையை எதிர்க்கிறான். ஆனால் இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ராஜரிகத்திற்கும் ஆளுகைக்கும் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். தோட்டத்துல எல்லா பழங்களுமே இருக்கு, ஒரு குறையும் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இல்லை. ஒரு குறை கூட ஆதாமுக்கு ஏவாளுக்கு இல்லைல்ல. எல்லா பழங்கள் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷமா ஆதாமுக்கு ஏவாளு கொடுக்கப்பட்ட பணி என்ன? சந்தோஷமா தேவனை ஆராதிக்கணும், சந்தோஷமா வேலை செய்யணும், சந்தோஷமா சாப்பிடணும், சந்தோஷமா மிருகத்தை பராமரிக்க. இதுதான் ஆதாம் ஏவாளு கொடுக்கப்பட்ட பணி. எல்லாம் இருந்தும் தேவனுடைய பராமரிப்பை குறை சொல்லி அந்த ஒரு பழத்தை நோக்கி அவருடைய கண்கள் சென்றது. ஆனால் ஒன்றுமில்லாமல், ஒருவரும் ஆதரவு இல்லாமல், பிதா முதற்கொண்டு எல்லாமே கைவிட்டு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் நிர்வாணத்தோடு சதைகள் கிழிக்கப்பட்டவராய், ரத்தம் சொட்ட சொட்ட ஊற்றப்படுகிறவராய், பிதாவினால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்டு பிதாவின் கோபத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த நொடியிலும் இயேசு கிறிஸ்து நீர் ஆளுகை செய்கிறீர் என்பதை முழுமையாக இயேசு விசுவாசித்தார். வித்தியாசம் புரியுதா? தன் மரிக்கும் தருவாயிலும் இயேசு கிறிஸ்து என்ன விசுவாசிச்சார்? பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். காரணம் நீர் ஆளுகிறீர், நீர் சர்வ ராஜரிகம் உள்ள கடவுள். சிலுவையில் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட போதிலும் பிதாவையும் அவருடைய வார்த்தையும் ஒருபோதும் கிறிஸ்து நிராகரிக்கவில்லை. பிதாவே பிதாவே தேவனே என்ற வார்த்தையை சிலுவையில் கிறிஸ்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? முதலாம் ஆதாம் இழந்து போன அந்த மத்தியஸ்த பணியாகிய மிகப்பெரிய பொறுப்புகளை கிறிஸ்து முழுமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். முதலாம் ஆதாமுக்கு சாத்தான் கடவுளை குறித்த தவறான பார்வை உண்டு பண்ணினான். உடைய வாழ்க்கையில கடவுளை குறித்த வேதபூர்வமான சிந்தனை இருக்கா? அல்லது தேவனும் என்னை போல இருப்பார் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? கடவுளை குறித்த வேதபூர்வமான சிந்தனை உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் ஆதாமின் பிள்ளைகளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். முதலாம் ஆதாம் தேவன் ஆளுகிறார் என்பதை நிராகரித்தான். இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து தன் மரண தருவாயிலும் கூட அந்த ஆளுகைக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார்.
அவர் ராஜாவாக இருப்பினும் கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருப்பினும் தேவனுடைய ராஜரிகத்திற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆதாமுக்கு தேவன் ராஜா பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் முழு தோட்டத்தையும் தன் மனைவியையும் அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் அதை அவன் இழந்து போனான், அதில் சீர்குலைத்து போட்டான். இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக தன் மனவாட்டியாகிய திருச்சபையை இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். முதலாம் ஆதாம் தன் மனைவி சாவாளா சாவ மாட்டாளான்னு சொல்லி பின்னாடி என்று பார்த்து கொண்டிருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து தன் மனைவியாகிய திருச்சபையை மீட்பதற்கு தனது ஜீவனை கொடுத்து திருச்சபையை மீட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். சரியா? இரண்டாவது, பாவம் ஏற்படுத்துகிற தாக்கம். இங்க 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப கடவுள் ஒரு கட்டளையை ஆதாமுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளையை பிசாசு எவ்வாறு திரித்து போதிக்கிறான், மாற்றி போதிக்கிறான். தேவனுடைய வார்த்தையோடு இணைத்து அல்லது குறைத்து கடவுளுடைய வார்த்தையை சீர்குலைத்து போடுவதற்கு பிசாசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். பாவத்தின் தாக்கம். வேதம் அதிகாரம் உள்ளது, போதுமானது என்பதை நிராகரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது, அது போதுமானது என்பதை பாவம் நிராகரிக்கிறது. 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் பிசாசானவன் தேவனாகிய கர்த்தர் என்ற கடவுளுடைய வார்த்தையிலிருந்து கர்த்தர் என்ற வார்த்தையை நீக்குகிறான். சாத்தானால் ஒருபோதும் தேவனுடைய வேதாகமத்தை அழிக்க முடியாது. பிசாசானவனால் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை அழிக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்வான், அந்த வார்த்தையோடு கூட்டுவான் அல்லது அந்த வார்த்தையோடு குறைப்பான். இது அவனால் செய்ய முடியும். முழுமையா வேதாகமத்தை அழிக்க முடியினாலும் கூட தேவனோடு வார்த்தையோடு இணைப்பான் அல்லது குறைத்து போடுவான். இது பிசாசானுடைய தந்திரம். இங்க 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் சொல்றார், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனி. யாருக்கிட்ட சொல்றார்? நீ என்றால் ஆதாம் கிட்ட சொல்றார். ஆனால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது பிசாசு சொல்றான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி சொல்றான். பிசாசுங்க என்ன சொல்றான்னு சொன்னா, கடவுள் 2 பேர்கிட்ட சொன்னாரா, உங்ககிட்ட சொன்னாரான்னு சொல்லி கேட்கிறான். ஆனா தேவன் ஒருத்தங்கிட்ட தான் சொன்னார், ஆதாம் கிட்ட மட்டும் தான் சொன்னார். நீ என்ற வார்த்தை நீங்களாக மாறுகிறது. பிசாசானவன் மாற்றுகிறான். அதே போல 16ஆம் வசனத்துல தேவன் சொல்றார், புசிக்கவே புசிக்கலாம் என்று சொல்கிறார். ஆனால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாத்தான் சொல்கிறான், புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ என்று சொல்லி சொல்கிறான். இந்த வார்த்தையை அவ்வாறாகவே மாற்றி போடுகிறான். இந்த தேவன் சொல்கிறார், புசிக்கவே புசிக்கலாம். ஆனால் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஏவாள் சொல்கிறார், புசிக்கவே என்ற வார்த்தை நீக்கிவிட்டு வெறுமனே ஏவாள் புசிக்கலாம் என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துகிறார். 16ஆம் வசனத்துல தேவன் சொல்கிறார், சகல விருட்சத்தின் கனியையும். இங்கு ஏவாள் சகல என்ற வார்த்தையை நீக்கிவிட்டால் வெறுமனை விருட்சத்தின் கனி என்று மட்டும் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் கூறுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நன்மை தீமை என்ற வார்த்தையை ஏவாள் நீக்கிவிட்டார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தேவன் சொல்கிறார், புசிக்க வேண்டாம் என்று மட்டும்தான் தேவன் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏவாள் சொல்கிறார், தேவன் தொடவும் வேண்டாம் என்றார். தேவன் தொடக்கூடாது சொல்லவே கிடையாது. தேவன் சொன்ன ஒரே விஷயம் புசிக்க வேண்டாம். ஆனா ஏவாள் சொல்றா, தேவன் தொடவும் வேண்டாம் என்றார். அப்ப கடவுளுடைய வார்த்தையோடு இணைக்கிறார், அவளுடைய சுய வார்த்தைகளை இணைக்கிறார். 2ஆம் அதிகாரம் 17 தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆனால் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பிசாசு சொல்றான், நீங்கள் சாகவே
சாவதில்லை. தேவனின் அதிகாரம் உள்ள வார்த்தையை முற்றிலுமாக மாற்றி திரித்து பாவம் உள்ளுக்குள் பிரவேசிக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசிக்கும் 2ஆம் அதிகாரம் 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். ஆனால் இங்கு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பிசாசானவன் சொல்றான், புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்கிறான். இங்க புரியுதா? இந்த கட்டளை வெறுமனே சொற்களாக மாற்றப்படுகிறது. கட்டளைக்கும் சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கட்டளை என்றால் செய்தே ஆக வேண்டும். சொல் என்றால் நீ செஞ்சாலும் சரி, செயல்னாலும் சரி. வேதத்தினுடைய அதிகாரத்தை பிசாசானவன் குறைத்து மதிப்பிடுகிறான். இந்த வேதம் தேவனுடைய கட்டளை, இது சஜஷன் கிடையாது, இது ஆலோசனை கிடையாது. நீ செஞ்சாலும் சரிப்பா, செயல்னாலும் சரிப்பா, நீ கடவுளை ஆராதிச்சாலும் சரி, ஆராதிக்கலாலும் சரி, நீ இப்படியும் செய்யலாம், நீ இப்படியும் செய்யலாம். நீ ஓய்வு நாள் அனுசரிக்கலாம், அனுசரியாமலும் இருக்கலாம். ஓய்வு நாள் வேலை செய்யலாம், வேலை செய்யாமல் இருக்கலாம். அது உன்னுடைய இஷ்டம். வாரத்துல ஒரு நாள் தேவனுக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அது உன்னுடைய விருப்பம். அது தேவனுடைய கட்டளை அல்ல. வேதம் தேவனுடைய கட்டளை, ராஜாவினுடைய கட்டளை, செய்தே ஆக வேண்டும். பிசாசு என்ன சொல்கிறான்? கடவுள் உங்ககிட்ட சொன்னது கட்டளைலாம் கிடையாதுப்பா, உங்க இஷ்டத்தின்படி செய்யுங்க. சொன்னது உண்டோ? ஜஸ்ட் அவர் சொன்னார், அவ்வளவுதான். உடைய வாழ்க்கையில வேதத்தின் மீதான உயர்வான சிந்தனை இருக்கா? வேதம் அதிகாரம் உள்ளது, நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது என்ற சிந்தனை உங்களுக்குள் இருக்கா? இந்த தாக்கம் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிரவேசித்திருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில வேதம் இல்லை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில வேதம் இல்லை. மனிதனுடைய சுயங்கள் அதிகரித்திருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது. திருச்சபையிலே வேதம் இல்லை, மனிதனுடைய கற்பனைகளும் கட்டுக்கதைகளும் ஞானங்களும் மேலோங்கி இருக்கிறது. இந்த சபையிலே அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், பெண் பிரசங்கிகள், அற்புத அடையாளங்கள். காரணம், வேதம் தேவனுடைய கட்டளை என்று நிராகரித்து வெறுமனே இந்த வேதம் ஒரு நபருடைய வார்த்தை தான், செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம், வேதம் மட்டும் போதாது, நம்முடைய சுய ஞானமும் அவசியம் என்ற தவறான தந்திரம் உள்ள பாவங்கள் சபையிலும் குடும்பத்திலும் நுழைந்திருக்கிறது. எனவேதான் உபாகம் 4:2 மோசேயின் மூலமா தேவன் சொல்றார், தன் நியாய பிரமாணத்தோடு ஒன்றையும் நீங்கள் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். வேதத்தினுடைய முதல் ஆசிரியராகிய மோசே சொல்றார். அதே போல வேதத்தின் கடைசி ஆசிரியராகிய யோவானும் வெளிப்படுத்தல சொல்றார். 22ஆம் அதிகாரம் 18-19 ஒருவன் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் அவருடைய பேரை கிறுக்கி போடப்படும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த 66 புத்தகமும் கடவுளுடைய கட்டளை, இது போதுமானது, இது அதிகாரம் உள்ளது, இதற்கு முற்றிலுமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமது சுயங்களையும் நமது ஞானங்களையும் வேதத்திற்கு மேலாக வைக்கக்கூடாது. நமது அனைத்து வாழ்க்கை முறைமைகளும் திருச்சபை ஆராதனைகளும் இந்த வேதத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும். முதலாம் ஆதாம் தேவன் கொடுத்த தீர்க்கதரிசி பணியை முற்றிலுமாக இழந்து போனார், சீர்குலைத்து போடப்பட்டது. தீர்க்கதரிசி பணி என்றால் கடவுள் ஆதாமுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை ஒன்றும் கூட்டாமல் ஒன்றும் குறைக்காமல் அப்படியே தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். ஆனால் இதை விட்டுவிட்டு இன்னொரு 3வது நபர் பிசாசானவன் தங்களுக்கு போதிப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முதலாம் ஆதாமில் சீர்குலைக்கப்பட்ட தீர்க்க தரிசன மத்தியஸ்த பணி 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துவில் முழுமை பெற்றது. கிறிஸ்து அவர் ஒருவரே தீர்க்கதரிசி. அவர் தேவனுடைய வார்த்தை, தேவனால் நேரடியாக அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறவர். அதான் பேதுரு கேட்கிற, ஆண்டவரே யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, காரணம் நீர் தீர்க்கதரிசியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிடத்திலே வாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். காரணம், அவர் தீர்க்கதரிசி. சாத்தான் சொல்றான், தேவன் சொன்னது உண்டோ? ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், எழுதி இருக்கிறபடி. சாத்தான் சொல்றான், தேவன் சொன்னது உண்டோ? இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் வாசிக்கவில்லையா?
கிறிஸ்து தான் வாழ்ந்த 33 ஆண்டு காலத்திலும் வேதத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட எங்கு போவே கிடையாது. அவர் சந்திக்கிற அனைத்து குழப்பங்களுக்கும், கேள்விகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், பிரசங்கத்திற்கும் அடிப்படையான ஒரே அஸ்திபாரம் இயேசுவுக்கு பழைய ஏற்பாடு வேதம் மட்டும்தான். கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்தார். இந்த வாழ்க்கையில யாரு கீழ்ப்படுறீங்க? பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படுறீங்களா? அல்லது மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகிய கிறிஸ்துடைய வார்த்தை, என்ன வார்த்தை? எழுதியிருக்கிறபடி, ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு, இதுக்கு கீழ்ப்படி. வேதம் போதுமானது, அதிகாரம் உள்ளது. முதலாம் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை சீர்குலைத்து போட முயற்சித்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த வேதத்திற்கு மேலாக தன்னை நிறுத்த பார்த்தான். இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து, அதே பிசாசானவன் அவரை வனாந்தரத்திலே வேதத்தின் மூலமாய் சோதிக்கும் பொழுது கிறிஸ்து வெற்றி கொண்டார். எவ்வாறு வெற்றி கொண்டார்? எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறது. இந்த கல்லை அப்பமா சாப்பிடு, ஏன்னா வேதம் சொல்லுது. பிசாசு சொல்றான், ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேதத்தின் மூலமாய் பிசாசை கிறிஸ்து மேற்கொள்கிறார். பிசாசு சொல்றான், நீ மேலிருந்து கீழே தாழ குதி, ஏன்னா வேதம் சொல்லுது இல்ல, தூதர் உன்னை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன சொல்கிறார்? வேதத்தின் மூலமாய் கிறிஸ்து பிசாசை அங்கேயும் மேற்கொள்கிறார். பிசாசு சொல்றான், நீ என்ன தாழ பணிந்து கொள், எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா இயேசு கிறிஸ்து அங்கேயும் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. கிறிஸ்து பயன்படுத்திய அனைத்து வசனங்களும் பழைய ஏற்பாட்டிலிருந்து, அனைத்து வசனங்களும் ஒரே புத்தகத்திலிருந்து, அது உபாகமம். உபாகம் என்கிற ஒரு புத்தகத்திலிருந்து கிறிஸ்து சோதனைகளை மேற்கொள்வார் என்றால் 66 புத்தகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்கள் பாவத்தையும் மேற்கொள்வதற்கு வேதம் போதுமானது. உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு வேதம் போதுமானது. உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு வேதம் போதுமானது. கிறிஸ்து நித்திய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். மூன்றாவது, நான்காம் வசனம், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அந்த சிங்கம் வளர ஆரம்பிக்கிறது. அந்த சிங்க குட்டிக்கு தீனி போட்டார்கள், இப்பொழுது சிங்கம் வளர ஆரம்பிக்கிறது. அந்த சிங்கம் தன் வாயை திறந்து இருவரையும் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறது. பாவம் மனுக்குலத்தில் பிரவேசித்து முழு மனுக்குலத்தையும் மரணத்தில் அடைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. காரணம் என்ன? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ராஜரிகத்தை நிராகரித்தார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது, போதுமான என்பதை நிராகரித்தார்கள். இறுதியா பாவம் மற்றும் தேவ கோபத்தின் பயங்கரத்தை குறைத்து மதிப்பிடுகிறான் சாத்தான். பாவத்தின் தாக்கம் என்ன? நம்ம செய்கிற பாவத்தின் பயங்கரத்தையும் அந்த பாவத்தின் மீதான தேவ கோபத்தின் கொடூரத்தையும் குறைத்து மதிப்பிடுகிறது. நீ செய்யறது பாவம், அது பாவமே இல்லை, நீ செய்யலாம், துணிகரமாக செய்யலாம், கடவுள் ஒன்றும் உன் மீது கோபமாலாம் இல்லை என்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். அது இங்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தேவன் சொல்றார், நீங்கள் சாகவே சாவீர்கள், கட்டாயமா சாவீங்க. பிசாசு சொல்றான், நீங்க சாக மாட்டீர்கள். கடவுள் உங்க மீது கோபமாலாம் இல்லை, கடவுளுடைய வார்த்தை சும்மா போய் அவர் சும்மா விளையாட்டா சொல்லிட்டு இருக்கார். நீங்க தாராளமா பழத்தை சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. ஆனா மரணம் உள்ளுக்குள் பிரவேசிக்கும் சாத்தானுக்கு தெரியும். பழத்தை சாப்பிட்டாங்கன்னா ஆதாமும் ஏவாளும் செத்து போவாங்க என்பது சாத்தானுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் என்ன செய்யறான்? அதை சொல்லாம மறைத்து தந்திரமா ஆதாமும் ஏவாளையும் கொலை செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் மீட்பராகிய கிறிஸ்து பிறக்கக்கூடாது. பாவத்தினுடைய கொடூரம், பாவத்தின் மீதான தேவ கோபத்தின் பயங்கரத்தை குறித்து சாத்தானுக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட சொல்லவே மாட்டான். அவன் என்ன சொல்வான்? நீ தாராளமாக பாவம் செய்யலாம், நீ செய்கிறது பாவம்லாம் கிடையாது,
தேவன் மீது கோபமாலாம் இல்லை, தாராளமாக இஷ்டத்தின்படி செய்யலாம். சாத்தானுடைய தந்திரம். ஆனால் பழத்தை சாப்பிட்டார்கள், செத்து போனார்கள். முதலாவது அவருடைய ஆத்துமா மரித்து போனது, தேவனை விட்டு விலகி ஓடினார்கள். இரண்டாவது அவள் சரீரமும் மரித்து போனது. மூன்றாவது நித்திய மரணமாக நரகாக்கினை காத்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பாவத்தின் ஆசீர்வாதத்தையும் பாவத்தின் இன்பத்தையும் பிசாசு ஃபர்ஸ்ட் காண்பிக்கிறான். எப்பவுமே பிசாசு நம்ம செய்யற பாவத்தின் மீதான கோபத்தை காண்பிக்க மாட்டான். நாம் செய்ய போகிற பாவத்தின் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்களுக்கு முன்பாக காண்பிப்பான். அதுதாங்க செஞ்சான். என்ன செய்யறான்? நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், ஆசை மூட்டுகிறான். நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா யாரு போல மாறுவீங்க? தேவனை போல மாறுவீங்க. ஆனா ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் என்ன சொன்னா, நான் ஒருத்தர் தான் தேவன். ஆதாமு ஏவாள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, நாமளும் தேவனை போல மாற முடியுமா? நாமளும் கடவுளாக மாற முடியுமா? அந்த பாவத்தை செஞ்சா அந்த ஆசை அவர்களுக்குள்ளாக எழுப்பப்படுகிறது. அதே போல சாத்தான் சொல்றான், பாவம் ஒருபோதும் எவ்வித பாதிப்பையும் உங்களுக்குள் ஏற்படுத்தாது. பாவம் ஒருபோதும், நாம் செய்யற பாவம் நமக்குள்ள எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது சும்மா தண்ணீரை போல கடந்து போயிடும். இது பிசாசாரவன் சொல்லிக் கொள்கிற தந்திரம் உள்ள பேச்சுக்கள். ஒரு வாட்டி தான் நான் பாவம் செய், மிகப்பெரிய விளைவெல்லாம் ஒன்றும் வராது. நீ பாவம் செய், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். ஒரு வாட்டி தானே, நீ கடவுளுடைய வார்த்தையை மீறு, கடவுள் மன்னிச்சிருவார். அவர் இரக்கமுள்ள தேவன். பிசாசின் மிக மோசமான தந்திரம். அவன் சொல்றான், பாவம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படின்றான் பிசாசானவன். நீ பழத்தை சாப்பிட்டேன்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, தேவர்களை போல மாறுவீங்க. நீங்களும் இந்த உலகத்தை ஆளுகை செய்யலாம். நீங்களும் இந்த முழு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தலைவனாக இருக்கலாம். தேவன் மட்டும் இல்லை, நீங்களும் மாறலாம். எனவே தாராளமா பாவம் செய்யுங்க. ஆதாம் அங்க நின்று அமைதி காத்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு நேரம் வரைக்கும் ஆதாம் ஒரு வார்த்தை கூட பேசல. தன் மனைவிக்கு பின்பாக கோழைத்தனமாக நின்று கொண்டு தன் மனைவி விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறான். விபச்சாரத்துக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறான். சாத்தானுடைய விபச்சாரத்தையை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறான். அங்க ஆதாம் வாயை திறந்து வல்லமையோடு அதிகாரத்தோடு அங்கே பேசியிருக்கணும். இப்போ நடக்கிற விஷயம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், இப்போ எல்லா ட்ரிக்கையும் சாத்தான் பயன்படுத்திட்டான். நீ தேவனை போல இருப்ப, ஒன்றும் நடக்காது, சாப்பிடு. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். 4 விஷயம். முதல்ல பார்க்கிறா, கண்டு, அதை பறிக்கிறா, பறித்து சாப்பிட்றா, புசிக்கிறா, சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுக்கிறாள். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3ஐயும் பிசாசனவன் மனுக்குலத்திற்குள்ளாக கொண்டு வந்து விட்டான். பாவம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? பார்வை, கண்களில் ஆரம்பிக்கிறது. கண்களில் பாவம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக மனதில் அந்த பாவம் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஏவாள் பார்க்கிற அந்த கனி அவளுடைய பார்வைக்கு நல்லது என்று கண்டது. இது வரைக்கும் பழத்தை சாப்பிட்டது கிடையாது. ஆனால் எப்படி தெரியும் அவளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அவளுக்கு எப்படி தெரியும்? பிசாசானுடைய தந்திரம். சாப்பிட்ட உடனே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. சாத்தான் எஸ்கேப் ஆயிட்டான். சரியா? இப்போ ஆதாமும் ஏவாளும் மரணத்திற்குள்ளாக ஆத்துமா மரித்து போனவர்களாக நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டு கடவுளை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் ஏற்படுத்துகிற அவமானம், தாக்கங்கள் எவ்வளவு மோசமானது. முதல்ல பிசாசானவை இறைய காண்பிக்க மாட்டான். இறைக்குள் இருக்கிற தூண்டில மறைச்சிருவான், இறைய மட்டும்தான் காண்பிப்பான். மீன் பிடிக்க போறாங்கன்னு சொன்னா அந்த மீன் எதை பார்த்து வரும்? முள்ளை பார்த்து வராது. அந்த முள்ளுக்குள் வெளியே காணப்படுற இறையை நோக்கி தான் வரும். அந்த மீன் நினைக்கும் யாரோ நமக்கு சாப்பாடு போறாங்க நினைச்சிட்டு வரும். ஆனால் மீன் அந்த இறையை பிடிக்கும். இறைக்குள் இருக்கிற அந்த தூண்டில் முள் மீனுடைய உயிரை எடுக்கும். இதே போல தான் பிசாசானவன் ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தில் கீழே தள்ளுகிறான். பிசாசானவன் தேவ கோபத்தை மறைச்சிருவான்.
பாவத்தின் விளைவுகளை மறைச்சிருவான். அந்த பாவத்தின் இன்பத்தை மட்டும் உங்களுக்கு காண்பிப்பான். நீ இந்த பாவம் செஞ்சேன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும், சந்தோஷமா இருப்ப, உன் மனசு ரொம்ப பூரிப்பாகும். நீ இந்த பாவத்தை செய். அந்த மீனும் அந்த இரையை பிடிப்பதற்கு போகும். இறுதியில் அந்த மீனுடைய உயிர் எடுக்கப்படும். நீதிமொழிகள் 7 வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா கடவுள் எழுதி கொடுத்திருக்கிறார், எவ்வாறாக பாவம் தந்திரம் உள்ளதா ஒரு மனுஷனை சாகடிக்குதுன்னு சொல்லி. ஒரு விபச்சார ஸ்திரீ ஒரு வாலிபனை நோக்கி போயிட்டு அவர் சொல்றா, நான் உனக்காக நாள் ஃபுல்லா காத்திருந்தேன், என் வீட்டை ஆயத்தப்படுத்திருக்கிறேன், என் புருஷன் வெகு தூரம் போயிட்டான், வா சந்தோஷமா இருப்போம். அந்த வாலிபன் அந்த ஸ்திரீக்கு பின்பாக போகிறான். வேதம் சொல்லுது, அடிக்கப்படுகிற ஒரு மாடு கொண்டு போகப்படுவது போல, கண்ணியில் அகப்படுகிற ஒரு குருவி செல்வது போல, தூக்கில் விலங்கிடப்படக்கூடிய ஒரு மனிதன் மூடல் செல்வது போல அந்த வாலிபன் அந்த ஸ்திரீக்கு பின்பாக போனான். தந்திரம் உள்ளவனாய் இந்த ஸ்திரீ அந்த வாலிபனை இழுத்து கொண்டு போனால் இவனும் ஏமாந்து பாவத்தின் ஆசையோடு பின்னாக செல்கிறான். வேதம் சொல்லுது, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அந்த ஸ்திரீ ஃபர்ஸ்டே சொல்லலை, அவங்ககிட்ட சொல்லலை. அந்த விபச்சார ஸ்திரீ, நீ வா சந்தோஷமா இருப்போம், ஆனா அம்பு ஈரலை பிளக்கணும்லாம் சொல்லவே கிடையாது. சந்தோஷமா இருப்போம் வா, அவ்வளவுதான். பாவம் செஞ்சு முடிச்சான், அம்பு கையை காலை பிளக்கல, ஈரலை பிளஞ்சது, உள்ளுக்குள்ள உருவ குத்தி எவ்வளோ வலி வேதனை கொடுத்துருக்கும். இதுதான் பாவத்தினுடைய விளைவு. நம்ம எந்த பாவத்தை செஞ்சாலும் கடவுளுடைய பார்வையில சிறிய பாவம் பெரிய பாவம் ஒண்ணுமே கிடையாது. எந்த 10 கட்டளையில விபச்சாரம் செய்யாதிருப்பாய்ன்னு சொல்லப்படுதோ அதே கட்டளை சொல்லுது, பொய் சொல்லாதிருப்பாயாக. பொய் சொல்றது ஒண்ணுதான், விபச்சாரம் செய்யறது ஒண்ணுதான். 2 பாவத்துக்கும் தேவ கோபாக்கினை சமமாக நின்று கொண்டிருக்கிறது. நாள்தோறும் நீங்கள் நானும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனா தப்பிக்க விடப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் கிறிஸ்துவுடைய கிருபை, கிறிஸ்துவுடைய பரிந்து பேசுதல். மனம் திரும்பலன்னு சொன்னா கடவுளுடைய கோபாக்கினை மிக உக்கிரமாக உங்கள் ஈரலை பிளக்க போகிறது. பயம் இருக்கா? பாவம் செய்யறது பயம் இருக்கா? மனம் திரும்புறதுக்கு பயம் இருக்கா? இந்த பயம் இல்லாமல் மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிற செம்மறியாட்டு கூட்டம் எவ்வளவு பரிதாபமானது. பாவத்தின் மீதான ஒரு சிறு துளி கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல், மனம் திரும்புதல் இல்லாமல், தேவன் அவர்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்ற ஒரு ஞானம் அறிவு இல்லாமல் தன் வேலையை செய்து கொண்டு சம்பாதித்துக் கொண்டு பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற இந்த மூடத்தனமான கூட்டம் எவ்வளவு பரிதாபம் மிக்கது. அம்பு ஈரலை பிளக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பார்கள். கத்தி தலையை சீவுவதற்கு முன்பாக சந்தோஷமா இருப்பார்கள். எல்லாம் நடக்கும், நினைத்தது போல நடந்து கொண்டிருக்கும். அம்பு பிளக்கிற வரைக்கும் மட்டும்தான், கடவுளுடைய கோபாக்கின சின்ன பின்னமாக்குற வரைக்கும் தான் மனிதன் சந்தோஷமா பாவத்துல வாழ முடியும். நினைச்சது நடக்கும், எஸ் நடக்கும், கடவுள் அனுமதிக்கிறார். காரணம், அவன் நினைச்சதை செய்ய செய்ய கடவுளுடைய கோபாக்கினை அதிகரித்து கொண்டே போகும். ஒரு மனுஷன் பாவத்துல துணிகரமா நிக்கிறான்னு சொன்னா, அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்தே இருக்குதுன்னு சொன்னா, காரணம் அவன் நல்லவன் என்பதற்காக கிடையாது, கடவுள் அவனை அழிக்கு ஆயத்தமாகி விட்டார் என்று அர்த்தம். கடவுளுடைய கோபாக்கின் ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை அப்படியே விட்டுறது. உன் வழியில நீ அப்படியே போயிரு, உன் இஷ்டத்தின்படி செய், எந்த சிற்றியும் கிடைக்காது, எந்த போதனையும் இல்லை, எந்த விதமான அறிவுரையும் இல்லை. கடவுள் தண்ணி தெளித்து விட்டுட்டாருன்னு சொன்னா அவருடைய நிலைமை அவ்வளவுதான் சொல்லி அர்த்தம். தேவ கோபத்தின் ஒரு வெளிப்பாடு, தேவன் அவர்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். மனந்திரமன்னு சொன்னா பயம், இறுதியம் நடுங்கணும். புரியுதா? அவன் சிந்திக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் பறித்த, ஆதாம் அமைதி காத்தான். ஆதாம் அமைதி காத்ததுனால ஏவாள் பேசிட்டு இருக்கா, சாத்தானும் பேசுறான். இச்சை உள்ளுக்குள்ள வருது, பழத்தை புடுங்குறா, சாப்பிட்றா, கொடுக்குறா. அந்த பாவம் முழு மனு குலத்தையும் நரகத்திற்கு கீழாக அடைத்து போட்டது. தேவனுடைய கோபத்துக்கு அடைக்கப்பட்டது. எவ்வளவு பாவம் செஞ்சாங்க அவங்க? ஒரு பாவம் தான். ஒரு பாவம் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனம் திரும்பாத ஒரு பாவம், குடும்ப வாழ்க்கையிலே மனம் திரும்பாத ஒரு பாவம், திருச்சபையிலே மனம் திரும்பாத ஒரு பாவம் முழு சமுதாயத்தையும் பாதிக்கும். அது கொரோனாவிடம் படும் மோசமானது. பாவம் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள், திருச்சபை அனைவரையும் பாதிக்கும். மனம் திரும்பலன்னு சொன்னா, ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. ஒரே மனுஷன். முதலாம் ஆதாம்
பாவத்தை குறித்தும் தேவ கோபத்தை குறித்தும் குறைத்து மதிப்பிட்டான். இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை குறித்தும் தேவ கோபத்தை குறித்தும் மிக கடுமையாக பிரசங்கிச்சார். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து தெரியும், இந்த நிலைமைக்கான காரணம் அந்த ஆதாம் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறான், தேவ கோபத்தோடு விளையாடின, அதுதான் விளைவு. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் எவ்வளோ மோசமானது, தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளோ பயங்கரம் என்பதை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். பாவம் செஞ்சால் சாகவே சாவீர்கள். ஆனால் இன்னும் நாம் ஏன் இன்னைக்கு உசுரோடு இருக்கிறோம்? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், அந்த நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். முதலாம் ஆதாம் பிரதான ஆசாரியனாக பரிசுத்தம் உள்ளவனாக பாவத்தை மேற்கொண்டு தன் மனைவியையும் தோட்டத்தையும் பரிசுத்தமாய் காத்திருக்க வேண்டும். காத்திருக்க தவறி போன அந்த பாவத்திற்காக இந்த மிகப்பெரிய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு தேவ கோபத்தை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நித்திய பிரதான ஆசாரியராக தம்மை தாமை பலி செலுத்தி ஆதாம் இழந்து போன மத்தியஸ்த பணியை பூரணப்படுத்தி ஆதாம் தன் மனைவியை வெறுத்தான். ஆனால் இந்த இரண்டாம் ஆதாம் தன் மனைவியாகிய திருச்சபைக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அன்று பிரவேசித்த தேவ கோபாக்கினை, உங்கள் மீதும் என் மீது வந்த தேவனுடைய கோபாக்கி நித்திய நியாய தீர்ப்பு சிலுவையில் பிரதான ஆசாரியர் மீது செலுத்தப்பட்டது. தேவன் சொல்றார், விருட்சத்தின் கனியை புசிக்காத, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத. வேதாகமத்தில் 3 மிக முக்கியமான மரங்கள். ஒன்று ஜீவ விருட்சம், அது ஏதேனில் நடப்பட்ட ஜீவ விருட்சம், அதை யாரும் தொடக்கூடாது. ரெண்டாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. 2 மரம், ஒன்று ஜீவ விருட்சத்தின் மரம், அது நித்திய வாழ்வை குறிக்கிறது. ரெண்டாவது நன்மை தீமை அறியத்தக்க மரம், அதனுடைய பாவத்தை குறிக்கிறது. இப்போ நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினால் பாவம் செய்த நாம் ஜீவ விருட்சமாகிய மரமாகிய நித்திய வகை அடைய வேண்டும் என்றால் இடையில் ஒரு மரம் தேவை. அந்த மரம் சிலுவை மரம். அந்த சிலுவை மரமே இல்லாமல் நீங்கள் நானும் ஒருபோதும் ஜீவ விருட்சமாகிய நித்திய வாழ்வை ஒருபோதும் அடைய முடியாது. அந்த மரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கத்தாவில் நடப்பட்டது. அந்த மரத்தின் மீது ஒருவர் பலியானார். அவர் தீர்க்கதரிசி, அவர் பிரதான ஆசாரியர், அவர் ராஜா. அந்த மரத்தின் மீது முதலாம் ஆதாமிற்குள் மரித்து போன தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் மீட்பதற்கு அந்த இரண்டாம் ஆதாம் சிலுவையில் தேவ கோபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரத்தில் நம்மை தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாகவே நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்திருந்தார். இன்றைக்கு தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருந்து தன் மனைவாட்டியாகிய திருச்சபைக்கு நல்ல தீர்க்கதரிசியாய், மிக பிரதானமான தீர்க்கதரிசியாய் வேதாகமத்திலிருந்து போதித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த வலது பரிசத்திலிருந்து பிரதான ஆசாரியராய் தன் மனைவிக்காக திருச்சபைக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அந்த வலது பரிசத்திலிருந்து ராஜாவாக ஒட்டுமொத்த உலகை மாத்திரமல்ல தன் சபையை அவர் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். திருச்சபைக்கு கணவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? அவர் ராஜாதி ராஜா. கணவன் இருக்கிற வரைக்கும் மனைவியின் மீது ஒருத்தனாலும் கை வைக்க முடியாது. இந்த சபை கிறிஸ்துடைய மணவாட்டி. இந்த மணவாட்டியோடு விளையாடுகிற ஒவ்வொரு மனிதனும் ராஜாவோடு விளையாடி கொண்டிருக்கிறான். சபையை தொடுவதும் ஒன்றுதான், சபையோடு விளையாடுவதும் ஒன்றுதான். தலைவராகிய கணவனாகிய ராஜாவாகிய கிறிஸ்துவின் மீது கை வைப்பது ஒன்றுதான். விளைவுபட்டு மோசமானதாக இருக்கும். ஏன்னா திருச்சபையில் உண்மையை மொத்தமத்தோடு பயத்தோடு செயலாற்ற வேண்டும். உடைய வாழ்க்கையில் பாவத்தின் தாக்கம் இருக்கிறது என்றால் மனம் திரும்புங்கள். தேவன் ஆளுகிறார் என்பதை விசுவாசியுங்கள். வேதம் போதுமானது, அதிகாரம் உள்ளது என்பதை விசுவாசியுங்கள். பாவத்தோடு தேவ கோபத்தோடு விளையாடாதிருங்கள். சரியா? கிறிஸ்துவை நித்திய தீர்க்கதரிசியாக, நித்திய பிரதான ஆசாரியராக, நித்திய ராஜாவாக நம் மத்தியிலே அவர் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்.